பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 31ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 6 verse 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். 2 எஜமான்களுக்கு நமக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்கிறார். நமக்கு 2 மாஸ்டர்ஸ், 2 பாஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தரை அதிகமாக நேசிப்போம், ஒருத்தர் அதிகமாக நேசிக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ரொம்ப கரெக்டாக பணிவிடைகளை செய்வோம், ஒருத்தருக்கு நம்மளால் செய்ய முடியாது. நம்ம ஒருவருக்கு மாத்திரம்தான் பணிவிடை செய்ய முடியும். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுக்கும் இல்லை தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. நான் தேவனையும் நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்கும் நான் அடிமை, உலகத்துக்கும் நான் அடிமை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் தான் நமக்கு எஜமானனாக இருக்க முடியும். நமக்கு தேவன் எஜமானாக இருக்கிறாரா? இல்லை விற்றால் உலகம், இல்லை உலகத்தின் பொருட்கள், இல்லை பிசாசு நமக்கு எஜமானாக இருக்கிறானா? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அதிகாரியாக இருந்து நடத்துகிறாரா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து சில காரியங்களை செய்கிறேனா? இல்லாவிட்டால் உலக பொருள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு யார் தேவனாக இருக்கிறார்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கானானில் கொண்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரை தெய்வமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க? பாகால் உங்களுக்கு தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். உங்களுக்கு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். சூஸ் திஸ் டே. இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. பாகாலும் தெய்வம், எனக்கு பாகாலும் வேணும், எனக்கு தேவனும் வேணும், அது நடக்காது. அதைத்தான் யோசுவா சொல்லும்போது சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த ஃப்ரீடம் தான் பிரியமானவர்களே. எதை நம்ம நினைக்கிறத நம்ம சாப்பிடுகிறோம், நம்ம நினைத்தபடி நம்ம பேசுகிறோம், நம்ம வாழுகிறோம், எதுக்குமே நம்ம ஒரு அடிமையாக இல்லாமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரீடம், சுயாதீனம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் படைத்த தேவன், ஒருவேளை அவர் நினச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லா ஜனங்களையும் அவர் தான் படைத்தார், எல்லாரும் அவரை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியான ஒரு கமாண்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணலையே. நம்ம எல்லாம் ஃப்ரீயாக ஆண்டவரை நம்ம சூஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்களே. இது எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? யார் நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பா? யோசித்து பாருங்கள். நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இல்லைன்னா கண்டித்து இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிற அப்படி ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை வைக்கலையே. நம்மளை சுயமாய் சிந்திக்க வைக்கிறார். சுயமாக நம்ம சில காரியத்தை சூஸ் பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளாக தானே சூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஃப்ரீயாக சூஸ் பண்ண சொல்லுகிறார். நீ யாரை சூஸ் பண்ண போகிற? உன்னுடைய தேவன் யார் என்று நீ சூஸ் பண்ண போகிறாய்? உன்னுடைய எஜமானன் யார்? அன்றைக்கி மரியாள் சொன்னாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை. தன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களை அடிமையாக வச்சாரா? இல்லை. அடிமைன்றது எதை குறிக்குது? ஐ சரண்டர். நான் எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்கப்பா. அன்றைக்கி சவுல் பவுலாக கன்வெர்ட் ஆன போது அந்த தமாஸ்கு அந்த பட்டணத்துக்கு நேராக போகும்போது ஆண்டவர் அழகாக வந்து அவரிடத்துல என்கவுண்டர் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட பவுலா மாறின சவுல் சொல்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? அதுதான் சரண்டர் இல்லையா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி இந்த காலை வேளையில்
நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் தானப்பா என்னுடைய எஜமான், எனக்கு எஜமான் உலக பொருள் அல்ல, பணம் அல்ல ஆண்டவரே, பிசாசு அல்லப்பா, இந்த உலகம் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு எஜமான், நான் உங்களுக்கு தான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே என்று நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? நாங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் நாட்களில், இந்தியாவில் இருந்த நாட்களில் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிட்டு போகும்போது அவர் நிறைய அரசியல் காரியங்கள் அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்தப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது பிரிட்டிஷர்ஸ், அந்த வெள்ளையர்கள் நம்மளெல்லாம் இந்தியர்களை அரசாளும் பொழுது அவர் சொன்னார், அவங்க நினச்சிருந்தா கிறிஸ்டியனாக தான் எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை போட்டு நம்மளெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. இன்றைக்கி ஆனால் இந்த அரசியல் இப்படியெல்லாம் சட்டங்களை போடுகிறது என்று சொல்லி அவர் ஒரு நான் பிலீவர், நான் கிறிஸ்டியன், ஆனால் அவர் அப்படி சொன்னார். எவ்வளோ உண்மை இல்லையா? இன்றைக்கி ஃபோர்ஸபிளாக நம்ம ஒருத்தரை கிறிஸ்தவத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் அப்படியாக நம்ம செய்வதில்லை. ஆனால் நம்ம ஃப்ரீயாக ஆண்டவர் அந்த சுயாதீனத்தை கொடுத்து சூஸ் பண்ண வைக்கிறார். ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் நம்மளால் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை எத்தனை நாட்கள் அவங்க செய்வாங்க? நம்ம இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. ஒருவேளை அம்மாவுக்கு பயந்து, இல்லை பிள்ளைங்களை சில நேரத்தில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம், இப்படிதான் சொல்கிறோம். ஆனால் மம்மி இல்லைன்னா ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு வந்துடுது. இல்லைனா வெளியில் போயிட்டாங்கன்னா அப்பா எனக்கு இப்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைகளை சபைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்ச நாட்கள் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக அவங்க டிசைட் பண்ணணும், ஆமாம் நான் சர்ச்சுக்கு போவேன், ஜீசஸ் தான் என்னுடைய காட் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் அந்த சாய்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அந்த சாய்ஸ்லேருந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், யார் உன்னுடைய எஜமான்? 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியவே முடியாது. எனக்கு உலகமும் வேணும், உலகத்தினுடைய ஆசைகளும் வேணும், இயேசுவும் வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்றை நான் விட்டுவிட வேண்டியது அவசியம். லோத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவனுடைய மனைவியால் சோதோமையும் கமோராவையும் விட முடியல. திரும்பி பார்க்கிறாள், உப்பு தூணாய் மாறிவிட்டாள். அதான் ஆண்டவராக இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அவளை நினைத்து கொள்ளுங்க, உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க. நம்மளை தேவன் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரு. இன்னும் நம்ம உலகத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அடிமைகளாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன்தான் என்னுடைய எஜமான், அவரை நான் எஜமான் என்று சொல்லுவதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயரில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?